ஸோ இது வந்து நம்மளோட தேர்ட் வீடியோ. இது வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ராப்ளம். இது நம்ம நேற்று அப்லோட் பண்ண ப்ராப்ளம்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் கோர் லாஜிக் சேம் தான். இதுவும் பைனரி சர்ச் தான். இதில் வந்துட்டு நமக்கு சிம்பிள் பைனரி சர்ச்சில் கொடுக்குற மாதிரி ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. அந்த டார்கெட்டை ஃபைன் பண்ணும்போது அதோடைய ஃபஸ்ட் அக்கரன்ஸ் லாஸ்ட் அக்கரன்ஸை மட்டும் ஃபைன் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாஜிக்கை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை முதல் பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் 8ன்னு இருக்குது. 8ஓட ஃபஸ்ட் அக்கரன்ஸ் இது, லாஸ்ட் அக்கரன்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு அசெண்டிங் நான் டிக்ரீஸிங். ஸோ முக்கியமாக இதை வந்து நம்ம பார்க்கணும் கைஸ். ஆக்சுவலி நிறைய அரே ப்ராப்ளம்ஸில் ஈவன் நிறைய யூடியூபர்ஸ் கூட இந்த இதை வந்து சொல்லாமல் விட்டுருவாங்க. ஆக்சுவலி நான் டிக்ரீஸிங்கிறது வந்துட்டு நம்மளை குழப்புறதுக்காகலாம் ஒன்றும் கொடுக்கல கைஸ். இது ஆக்சுவலி வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, அசெண்டிங்குக்கும் நான் டிக்ரீஸிங்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நான் இங்கே சொல்கிறேன். அசெண்டிங்னா அதில் டூப்ளிகேட்ஸே வராது. நான் டிக்ரீஸிங்னா அதில் டூப்ளிகேட்ஸ் வந்து அலோடு. இதுதான் அசெண்டிங்க்கும் நான் டிக்ரீஸிங்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இப்போ பாருங்களேன், இது 8877 இருக்குது. இது நான் டிக்ரீஸிங் பட் நாட் அசெண்டிங். ஏன்னா அசெண்டிங்காக இருந்தால் அட்ஜசன்ட் வேல்யூ வந்து ப்ரீவியஸ் வேல்யூவோட +1 டைம்ஸ் பிகராக இருக்கணும். அதுதான் அசெண்டிங். ஆர் மேபி அதை விட பெருசாக இருக்கணும். பட் இட் ஷுட் நாட் பி ஈக்குவல். அட்ஜசன்ட் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது அசெண்டிங் ஆர்டரில். பட் நான் டிக்ரீஸிங் ஆர்டரில் இட் கேன் பி ஈக்குவல் அண்ட் ஆல்சோ கேன் பி பிகர் பட் cannot பி ஸ்மால். ஸோ அதுதான் நான் டிக்ரீஸிங். ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். நம்ம பேசிக்காக நம்ம முதல் சொன்ன மாதிரி சிம்பிள் பைனரி சர்ச்சில் என்ன பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும் பண்ணுவோம். பட் 2 டைம்ஸ் இதை வந்து கால் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டை ஒரு பைனரி சர்ச் வச்சு கண்டுபிடிப்போம், லாஸ்ட்டை மறுபடியும் ஒரு கால் பண்ணி பைனரி சர்ச் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இதை நான் எப்படின்றது தெளிவாக சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 8 இருக்குது. இப்போது டார்கெட் வந்து எனக்கு 8ன்னு கொடுத்துட்டான். மிட் வேல்யூ எனக்கு 8ல் போய் நிற்குமா? ஸோ மிட் வேல்யூ எனக்கு 7ல் நிற்கும். மிட் வேல்யூ வந்து எனக்கு 7ல் நிற்கும். நான் வந்துட்டு 7, 8 டார்கெட்டையும் கம்பேர் பண்ணுவேன். 7 வந்து டார்கெட்டை கம்மியாக இருக்குது. அப்போ நார்மலாக நம்ம பைனரி சர்ச்சில் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் +1ன்னு கொடுத்துருவோமா? மிட் +1ன்னு கொடுத்துட்டு வாட் வில் பி டூயிங், லைக் இங்கே இதுதான் லெஃப்ட் ஆயிரும். இந்த இது வந்து டிஸ்கார்ட் ஆயிரும். இது ஃபுல்லாகவே வந்து டிஸ்கார்ட் ஆயிரும். இது வந்து நம்மளோட லெஃப்டாகவும் இது நம்மளோட ரைட்டாகவும் மாறிடும். இது இந்த நடுவில் இருக்க 8 வந்து நம்மளோட மிட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஹைட்ரேஷன் நடக்க போகுது. செகண்ட் ஹைட்ரேஷனில் என்னோடய மிட்டு வந்து 8 ஈக்குவல் டு 8 டார்கெட்டுன்னு இருக்குது. அப்போது இது நம்மளோட ஃபஸ்ட்டா லாஸ்ட்டா அப்படின்றது நமக்கு தெரியாது. இல்லை ரெண்டுமே இல்லாமல் தொடர்ந்து 4 தடவை 8 வந்து அது மிட்டாக இருக்கா அப்படின்றதும் தெரியாது. ஸோ இதை நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம நம்மளோட டார்கெட் என்ன, ஃபஸ்ட்டு அக்கரன்ஸை கண்டுபிடிக்கிறது. ஸோ இதை வந்து ஒரு வேரியபிள் ஃபஸ்ட்டுன்ற அந்த வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, சின்ஸ் வி ஃபவுண்ட் ஈக்குவலண்ட் வேல்யூ, நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, அதை ஃபஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம். நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்ன, ஃபஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் எப்போ இருக்கும், டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் தான் ஒரு வேல்யூவோட ஃபஸ்ட் அக்கரன்ஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போது இதுதான் நம்ம வந்து இப்போ ரீச் பண்ணியிருக்க பாயிண்ட்டு. இங்கேருந்து லைக் ஃபஸ்ட் அக்கரன்ஸ் போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும், டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் போகணும். அப்போது ரைட்டில் இப்போது நான் ரைட்டோட வேல்யூவை ஷ்ரிங்க் பண்ணால் போதுமா, நான் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் போயிடலாமா? அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரைட்டோட வேல்யூவை நான் அப்டேட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது இதே லாஜிக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்கும் நான் லாஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது. இதுதான் நான் கோடு எழுதுகிறேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் தனியாக ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ரிட்டன் வந்து நான் ஒரு இன்டீஜராக வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு பைனரி சர்ச்னு நேம் வச்சுக்கிறேன். இன்ட்டு நம்ஸு இன்ட்டு டார்கெட்டு. இந்த இடத்துல தான் வந்து நான் ஒரு பூலியனை நான் கொடுக்குறேன்.
ஏன் இந்த பூலியன்னா நான் ஃபஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன்னா லாஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறானான்றது எனக்கு இந்த பூலியன் மூலியமாக நான் சென்ட் பண்ணிடுவேன். சப்போஸ் ஃபஸ்ட்டுனா நான் ட்ரூன்னு வச்சுக்கலாம், லாஸ்ட்னா நான் ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி நான் லெஃப்ட்டை அப்டேட் பண்ணணுமா ரைட்டை அப்டேட் பண்ணணுமான்றதை டிசைட் பண்ணிக்கலாம். எப்போது வென் நம்ஸ் ஆஃப் மிட்டு இஸ் ஈக்குவல் டு டார்கெட்டாக இருக்கும்போது. நான் கோடு எழுதுனா உங்களுக்கு புரியும். ஓகே, இது கொடுத்தாச்சு. லெஃப்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டு ரைட் இனிஷியலைஸ் பண்ணுவோம். அடுத்து நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ வேணும். என்னோடய இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ, அதை நான் -1ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா எந்த வேல்யூவும் ஃபவுண்ட் பண்ணல அரேலனா நான் -1 தான் போடணும். ஸோ அதனால் வந்து நான் இந்த ரெஸ்ஸுக்கு வந்து -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சின்ஸ் நான் முதையே சொன்ன மாதிரி போன வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், என்னென்னா நீங்கள் ஒரு டார்கெட்டை கொடுத்து அந்த வேல்யூவை அரேயில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் எப்பயுமே ஒயில் லெஃப்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட்டுன்னு தான் நீங்கள் எழுதணும். லெஃப்ட்டு லெஸ் தேன் ரைட்டுன்னு எழுதக்கூடாது. அப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. பட் ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஃபைனல் ஆன்சரை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை ப்ளஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஐட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாமையே ஸ்டாப் ஆயிரும். இதுதான் மேட்ரு. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கடைசியில் இந்த ஃபஸ்ட் அக்கரன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட் அக்கரன்ஸ் கரெக்டாக வரும்போதே எனக்கு வந்து அந்த ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆயிரும். லூப்போட ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதனால தான் எப்பயுமே லெஃப்ட்டு, ஏன்னா இங்கே பாருங்கள் மிட்டு ஈக்குவல் டு டார்கெட்டுன்னு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கடைசி ஃபஸ்ட் அக்கரன்ஸை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. புரியுதுங்களா? கடைசி அக்கரன்ஸு நீங்கள் சர்ச் பண்ணி போகும்போது கடைசியாக ஒரு வேல்யூ வருது. அந்த வேல்யூ டார்கெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போது அந்த வேல்யூ வரும்போது நம்மளோட லெஃப்ட்டும் ரைட்டும் எங்கே இருக்கும்? இந்த 8 நோக்கி தான் இருக்கும். லெஃப்ட்டும் 8 பாயிண்ட் பண்ணி தான் இருக்கும், ரைட்டும் 8 பாயிண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வேல்யூ எனக்கு எடுத்துக்கணும். அந்த வேல்யூ வரைக்கும் லெஃப்ட்டும் ரைட்டும் போய் ரீச் ஆகணும். அதை தாண்டி போகும்போது தான் எனக்கு அந்த அரே ஃபினிஷ் ஆகணும். அப்படின்னா தான் நான் அந்த கோர் இண்டெக்ஸ் என்னோடய ரிசல்டன்ட் வேல்யூ என்னவோ அதை நான் எடுத்து ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் டார்கெட்டு கொடுத்து பைனரி சர்ச் பண்ண சொன்னாலே லெஃப்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட்டுன்னு கொடுத்துட்றோம். ஸோ இது யூனிவர்சல் மிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போது இதில் நம்ஸ் ஆஃப் மிட் லெஸ் தென் டார்கெட்டாக இருந்ததுன்னா, இப்போது நம்ஸ் ஆஃப் மிட் டார்கெட்டை விட டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து நான் டிக்ரீசிங் ஆர்டர். டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் இருந்தால் என்ன பண்ணணும்? லெஃப்ட்டு இஸ் ஈக்குவல் டு மிட்டு +1ன்னு கொடுக்கணும். எல்ஸ் இஃப் நம்ஸ் ஆஃப் மிட்டு கிரேட்டர் தேன் டார்கெட். இந்த இடத்துல ஏன் நான் மிட்டு +1 கொடுக்குறேன்? ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு மிட் வேல்யூ டார்கெட்டுக்கு ஈக்குவலாக இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு அந்த மிட் வேல்யூவும் தேவையில்லை. அதையும் நான் சேர்த்து டிஸ்கார்ட் பண்ணுறதுனால தான் மிட்டு +1 கொடுக்குறேன். எனக்கு சப்போஸ் அது எனக்கு தெரியல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு டார்கெட் ரெஃபரன்ஸ் இல்லாமல் நான் கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் மிட்டு +1 கொடுக்குறத நான் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிரேட்டராக இருக்கிறதுக்கு இதுக்கு ரைட்டு இஸ் ஈக்குவல் டு மிட்டு -1. அடுத்து இதுதான் எல்ஸ் பார்ட். இந்த எல்ஸ் பார்ட்டில் தான் வந்துட்டு நம்ஸ் ஆஃப் மிட்டு டார்கெட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஐடென்டிஃபை பண்ணதோட சரி அதில் ரெஸ் இஸ் ஈக்குவல் டு மிட்டுன்னு கொடுத்துட்றோம். இந்த இடத்துல ரிசல்டன்ட் வேரியபிளில் நான் மிட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு இது ஃபஸ்ட்டா லாஸ்ட்டான்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன்னா இல்லை லாஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேனான்றத இந்த பூலியனில் நான் அனுப்பிச்சிருப்பேன்னா அந்த பூலியன் பேஸ் பண்ணி நான் டுவோர்ட்ஸ் தி லெஃப்ட் போகிறதா டுவோர்ட்ஸ் தி ரைட் போகிறதான்றதை நான் டிசைட் பண்ண போகிறேன். இஃப்
ரூல் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு நான் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் போகிறேன்னு அர்த்தம். அப்போ நான் ரைட்டை தான் அப்டேட் பண்ணணும், -1. எல்ஸ் நான் பூல் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட்டை தான் அப்டேட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான், இதில் லூப் முடிஞ்சிச்சு. ஸோ ரிட்டர்ன் ரிசல்ட். இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு பைனரி சர்ச்சு நம்ஸு டார்கெட்டு ட்ரூ. லாஸ்ட்டு ஃபால்ஸு. ரிட்டர்னு நியூ இன்ட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரன் ஆகுது. சப்மிட் கொடுப்போம். ஓகே, சூப்பர். நம்மளோட சொல்யூஷன் ரன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த கோடை பார்த்தீங்கன்னா புரியும். இந்த கோடு வந்துட்டு நான் ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டுக்கு ஒரு தடவையும் லாஸ்ட்டுக்கு ஒரு தடவையும் கூப்பிட்றேன். ஃபஸ்ட்டுக்கு போடும்போது நான் ட்ரூன்னு சொல்லி அனுப்புகிறேன். அப்போது எனக்கு ரைட்டு வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வரும். ஏன்னா நான் டுவோர்ட்ஸ் தி லெஃப்ட் போகணும். ஒரு ஃபஸ்ட் அக்கரன்ஸை கண்டுபிடிக்கணுன்னா அந்த ஈக்குவலண்ட் எலமெண்ட்டும் அட்ஜசண்ட்டாக தான் இருக்க போகுது. ஆனால் அந்த அட்ஜசண்ட் முன்னாடியா பின்னாடியான்றது நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன்னா இல்லை லாஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேனான்றதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி நான் மிட் -1 அண்ட் மிட் +1ன்னு இங்கே அசைன் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இதை பற்றின வீடியோ முடிஞ்சு. ஸோ லேட்டராக நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். வேறு எதாவது டவுட்ஸோ இல்லை ஆடியோவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். இல்லை நான் சொல்லிக் கொடுக்குறதில்ல, ரிட்டனாக எதுவும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கணும், லைக் மற்ற டெக்டோஸ் இல்லை நம்ம ஸ்ட்ரைவர் மாதிரி எதுவும் எழுதி சொல்லிக் கொடுக்கணுன்னா சொல்லுங்கள். நான் அதுக்கு என்ன பண்ணலான்றதை பார்க்குறேன். ஸோ யா, தேங்க்யூ கைஸ்.